இன்னைக்கு முத ஆள தண்ணிய புடிச்சிரலாம்னு பார்த்தா யாரோ நம்மளுக்கு முன்னாடி குடத்தை வச்சிட்டு போயிருக்காங்களே. தண்ணிய திறந்து விடுறவே 10 மணிக்குள்ள தண்ணி வரும்ல சொன்னா அதே அரக்க பறக்க தலைய கூட கட்டாம ஓடியாந்து இங்க வந்து பார்த்தா தண்ணியும் வரல வெண்ணியும் வரல. தண்ணிய திறந்து விடுறவே எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிருப்பான் போல இருக்கு. அதான் யாரோ உசாரா வந்து 3 குடத்தை போட்டுட்டு போயிருக்காங்க. நம்மதே லேட் ஆக்கு. என்ன ராணி அக்கா பைப்படிக்கு வந்துட்டு இப்படியா மலர்ச்சி போய் நின்றுகிட்டு இருக்கா? லயன்ல போடுக்கா. லயன்ல போடுறாங்க. ஏற்கனவே லயன் போட்டு வேண்டி கிடக்கு. என்ன ராணி அக்கா நீ தானே முதல்ல வந்த, அதுக்கு முன்னாடி யாருக்கா இம்புட்டு குடம் போட்டு வச்சிருக்கிறது? தெரியலையேடி. தண்ணிய திறந்து விடுறவே என்கிட்ட மட்டுமே சொன்னான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி. அவன் எல்லாத்தையுமே சொல்லிருக்கான் போல இருக்கு. அதையும் அடிக்கி வச்சிருக்காளுங்க குடத்தை. இன்னைக்காவது சீக்கிரம் தண்ணிய புடிச்சிட்டு கொண்டு போயிடலாம்னு சீக்கிரமா ஓடியாந்தேன். இங்க பார்த்தா வரிசையில அடக்கி வச்சிருக்காளுங்க. அடியே வீட்ல வேற நிறைய வேலை கிடக்குடி. நான் வேணா குடத்தை அடிக்கி வச்சிட்டு போறேன். தண்ணி வந்தவன சத்தம் போடுறியா? அக்கா பைப்படியில நான் மட்டும் மொட்டு மொட்டுன்னு எப்படிக்கா உட்கார்ந்து இருக்கிறது? நீனும் உட்காருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்துரும். சரிடி நீ சொல்றதும் சரிதான். குடத்தை வச்சிட்டு போனா வேற எவ்வளவு வந்து குடத்தை மாத்தி வச்சுக்குவாளுங்க. இல்லனா புது குடமா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கூட போயிருவாளுங்க. அக்கா எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு தானக்கா கிடக்கா. செத்த உட்கார்ந்து இருந்து புடிச்சிட்டு போக்கா. என்ன ராணி அக்கா பைப்படியிலே உட்கார்ந்துகிட்ட ஏன் தண்ணி குடிக்கலையா? வசந்தி தண்ணி எங்க வந்துச்சு குடிக்க? தண்ணி திறந்து விடுறவே அப்படியே போய்ட்டானே. இன்னுமா தண்ணி வரல? வரல உட்காருங்க எல்லாரும். வந்தவன புடிச்சிட்டு போவான். தண்ணி குடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது தண்ணி தவிக்குது. அட சந்தன கொடுத்து தேனே நான் சந்திச்ச அழகியமானே. வளராத மல்லிகை பூவே கொஞ்சம் மன இறங்கு. தண்ணி குடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. ஏய் அப்பா இவ ஒருத்தி சும்மாவே கிடக்க மாட்டாளே. இவ பெரிய குரல் வளை இருக்கிற மாதிரி பாடிக்கிட்டே தான் கிடப்பாங்க. கேட்க முடியல சும்மா இருக்கா. சரோஜாக்கா இப்படி மொட்டு மொட்டுன்னு பைப்படியில உட்கார்ந்து இருந்தா பொழுது போகாதுல. அதான் உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கேன். அடியே அதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டாவது இருக்கலாம்ல. நீ பாடுறேன்னு சொல்லிட்டு என் கழுத்த இருக்கதத்தா. வசந்தி அக்கா என் குரல் நல்லா தானே இருக்கு. என் குரலை பார்த்துட்டு விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க, கிராமத்துல இருக்கிற கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க. என் கர்ரகா நான் அங்கெல்லாம் போகாம இந்த பைப்படியில உட்கார்ந்து கிடக்கேன். சின்ன பொண்ணு நேத்து காலையில உன் மாமியார் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சேடி. எதுவும் சண்டையாடி? ராணி அக்கா உங்க வீடு வரைக்குமா கேட்டுச்சு? ஆமாண்டி அதனாலதானே கேக்குறேன். அக்கா நான் காலையில நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு கிடந்தேக்கா. மூசு மூசு மூசுன்னு ஒரே சத்தம். என்னால தூங்கவே முடியலக்கா. என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா என் மாமியார்தேன் மூசு மூசுன்னு அழுதுகிட்டு கிடக்கு. அட அது ஒண்ணும் இல்லக்கா. என் மாமியாருக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேனா, அது கேக்குறத செஞ்சு கொடுக்க மாட்டேனா, வீடு வாசல சுத்தம் பண்ண மாட்டேனா, அதுக்காக ஒப்பாரி வச்சு அழுகுதுக்கா. என் புருஷனும் என் மாமியாருக்கு சப்போர்ட்டாவே பேசுறாருக்கா. நான் என்னக்கா வெட்டியாவா இருக்கேன்? நானும் 4 இடத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு தானக்கா வரேன். நான் காய்கறி கடைக்கு போறேன், தண்ணி குடிக்க போறேன், குப்பை கொட்ட போறேன், வீட்டை கூட்டுறேன். இதெல்லாம் வேலை இல்லையா? நானும் வேலை தானக்கா பாக்குறேன். சரோஜாக்கா என் மாமியாருக்கு மரியாதை கொடுத்தாலும் நல்லது பல்லது செஞ்சு கொடுத்தாலும் என்னைய பத்தி 4 வீட்டுல குறைதாக்கா சொல்லும். என்னைய பத்தி எனக்கு நல்லது சொல்லிருக்கு. அதனால அதை பத்தி நான் கண்டுக்கிறதே இல்லக்கா. நீ என்ன வேணாலும் கத்திக்கிட்டு கடை, நான் காது கேட்காத மாதிரி இருந்துட்டு போயிருதுக்கா. நம்மளுக்கு எதுக்கு வம்பு தும்பு? ராணியக்கா உன் வீட்லயும் தான் ஒரு கிளடி இருக்கு. இந்த மாதிரியா இருக்கு? காலையிலே எந்திரிச்சோனே பசி 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 பசின்னு சொல்லி கழுத்த இருக்குதுக்கா. தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எப்படி நான் சோறாக்க முடியும்? நானே எந்திரிக்கிறது 10 மணி. 10 மணிக்கு மேலதானே சோறாக்கி கொடுக்க முடியும். சின்ன பொண்ணு வயசானாலே இப்படி தாண்டி கத்திக்கிட்டு கிடப்பாங்க. என் மாமியாரும் கத்தத்தையும் செய்ய, நானும் காது கேட்காத மாதிரி போய்கிட்டே இருக்கேன். அடியே சின்ன பொண்ணு வீட்டுக்கு வீடு வாசப்படிடி. என் மாமியாரும் கிளிக்கத்தான் செய்யும். எல்லா மாமியாருக்கும் வாய் கொஞ்சம் அதிகம் தாண்டி. வசந்தி அக்கா வாயு கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா இங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் தச்சுக்கிற வண்டி தானே. அதுக்கு ஏன் நம்மள போட்டு கிழிக்குதுங்க? நல்லவங்களை மட்டும்தான் ஆண்டவன் சோதிப்பேன், கெட்டவங்களை நல்லாத்தையும் வாழ வைப்பேன். நான் பொதுவா சொன்னேன். சரோஜாக்கா நீ போய் மீனை கழுவி குழம்பு வைக்கா. நீ போறதுக்குள்ளேயும் பூனை என்ன தூக்கிட்டு போயிட போகுது.
பரவாயில்லையே. சரிடி சின்ன பொண்ணு, பைப்படிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு. என் மாமியார் இங்கேயே விளக்க மத்த தூக்கிட்டு வந்துரும். நான் வீட்டுக்கு போறேன், தண்ணி வந்தா சத்தம் போடு. அக்கா எனக்கு உட்காந்து உட்காந்து பசிக்குதுக்கா, நானும் வரேன்க்கா. வசந்தி, நீ வாரியா இல்ல பைப்படியிலே உட்கார்ந்துட்டு போறியா? இல்லக்கா, நானும் வரேன். சரி சரோஜாக்கா, தண்ணி வந்தா